ஒரு ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக. இன்னைக்கு காலையில ஒரு ஆயத்து ஒண்ணு படிச்சோம். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானம் பூமி எனக்குத்தான் சொந்தங்கிறான். லஹு மாஃபி ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். இந்த வானமும் பூமியும் எனக்கு சொந்தங்கிறான். இந்த ஒரு வார்த்தைய பல இடத்துல ரிப்பீட் பண்றான். இந்த வானம் பூமி எனக்குத்தான் சொந்தம். இந்த வானம் பூமி எனக்குத்தான் சொந்தம் அப்படிங்கிறான். இது என்னத்துக்கு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வர்றான் அப்படின்னு நம்ம ஒரு சிந்தனையை பண்ணும்போது, இதெல்லாம் ஒரு சும்மா நமக்குள்ள ஒரு டிஸ்கஷன் தான். அப்ப இந்த வார்த்தைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிக்கடி சொல்றான். பல இடத்துல, பல இதுல சொல்லும்போது, பல கோணங்கள்லயும் சொல்றான். அப்ப இந்த வானம்ங்கிற வார்த்தை எங்கெங்க வருதோ, இந்த பூமிங்கிற வார்த்தை எங்கெங்க வருதோ, அத எல்லாத்தையும் நீங்க எடுத்து பார்க்கணும். அது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது, இந்த வானத்து பூமிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீணாக படைக்கவில்லை. இதை நான் வீணாக படைக்கவில்லை என்பது ரொம்ப தெளிவா சொல்றான். இப்போ ஒரு 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 இடம் இருக்குங்க இந்த பூமி. இந்த இடம் எனக்கு தான் சொந்தங்கிறேன். இந்த இடம் இந்த நான் உட்கார்ந்திருக்க இடம் எனக்கு தான் சொந்தங்கிறேன். இது எப்படிடா உனக்கு சொந்தம்னு கேட்பாங்க. அப்ப நான் டாக்குமெண்ட் கேட்பேன். இந்த சொத்து எனக்கு தான் சொந்தம். இந்த இதான் டாக்குமெண்ட் அப்படின்னு. அப்புறம் பிளஸ் எலக்ட்ரிக் பில் காட்டுவேன், வீட்டு வரி காட்டுவேன், இது எல்லாத்தையும் காட்டுவேன். பட்டா எல்லாம் காட்டுவேன். அப்ப இவைகளா காட்டும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ காட்டினா தான் இது என் சொத்து. ஒரு டாக்குமெண்ட்ஸ காட்டினா தான் இது என் சொத்து அப்படின்னு ஊர்ஜிதமாகுது. அதே போல இறைவன் இந்த வானம் பூமி எனக்குத்தான் சொந்தம்ன்ட்டு அவன் ஒரு டாக்குமெண்ட்டை காட்டுறான். குரானுங்கிற டாக்குமெண்ட்டை காட்டுறான். குரான் படி, எதை படி? இந்த பூமியும் வானம் எனக்குத்தான் சொந்தம்னு இந்த டாக்குமெண்ட்டை படிக்கிறான். நான் எப்படி ஒரு டாக்குமெண்ட்டை காட்டி இந்த இடம் எனக்கு சொந்தங்கிறனோ, அது போல இறைவன் தன்னுடைய வேதத்தை காட்டி திஸ் இஸ் த டாக்குமெண்ட் ஃபார் மை ப்ராப்பர்ட்டி. இது என்னுடைய ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு மீ. இது எனக்கு சொந்தங்கிறான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, என் சொந்தமான ப்ராப்பர்ட்டி இந்த பூமியில ஒரு கடுகளவு தான். அதே மாதிரி நான் எப்படி உரிமை கொண்டாடுறனோ அது போல ஒரு ராஜ்யம் உரிமை கொண்டாடுது. ஒரு கண்ட்ரி உரிமை கொண்டாடு. இது ஏன் ஊரு. ஈரான் சொல்லுது இதான் ஏன் ஊரு. இது என்னுடைய பார்டரு. அமெரிக்கா இது என்னுடைய பார்டரு. இந்தியா இது என்னுடைய பார்டரு. சிலோன் இது என்னுடைய பார்டர். அப்ப ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு நாட்டுக்காரங்களும் தங்களுடைய எல்லையை வரைந்து கொண்டு இவைகள் தான் எங்களுக்கு உட்பட்டது என்று சொல்றாங்க. அப்போ ஒரு மனுஷன் ஒரு கடுகளவு ஒரு இடத்த எனக்கு சொந்தங்கிறான் ஆஸ் பர் டாக்குமெண்ட். ஒரு நாடு இதுதான் என்னோட எல்லைங்கிறான் ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன். அவனுடைய அரசியல் சட்டப்படி அவன் ஏற்றுக்கொண்டபடி அவன் என்ன சொல்றான், இதாண்டா என் நாடு, இதான் எல்லை கொடுக்குறான். அப்போ ஒருத்தவன் ஒரு சின்ன இடத்த காட்டுறான், அவன் வாழ்ற நாடு ஒரு பெரிய இடத்த காட்டுது, ஒரு வட்டத்தை காட்டுது. இப்படி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டை வச்சு இது எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் போது, அமெரிக்கா ஈரானை சொந்தம் கொண்டாட முடியாது. மலேசியா சிங்கப்பூரை சொந்தம் கொண்டாட முடியாது. இந்தியா பாகிஸ்தானை சொந்தம் கொண்டாட முடியாது. அப்ப ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு ஏரியா வச்சு இது எனக்கு சொந்தம் அப்படிங்கிறான். இது அகில உலகத்துல ஒவ்வொரு நாடும் தனக்கு உரியதுங்கிறான். அப்போ தனக்கு உரியதுங்கும் போது ஒரே ஒரு மனிதன் இந்த ஒரு சின்ன ஒரு புள்ளிய எனக்கு சொந்தம் இந்த டாக்குமெண்ட் படிங்கிறான். இந்த கண்ட்ரிக்காரன் இது எனக்கு சொந்தம் இந்த ரூல் படி, இந்த வரைபடம் படிங்கிறான். அப்போ ஒருத்தரும் சொந்தம் கொண்டாடுறான். ஆனா எவனும் இந்த ஒட்டுமொத்த உலகத்தை சொந்தம் கொண்டாட முடியல. அமெரிக்கா சொந்தம் கொண்டாடுற உலகம் பூரா இல்ல. பிரிட்டிஷ்காரன் இந்த உலகம் பூரா என்னன்னு சொல்றானா சொல்ல. இந்தியாக்காரன் இந்த உலகம் பூரா என்னன்னு சொன்னா இல்ல. அவன் ஏரியா இந்தியா என்னது, ஜெர்மன் என்னோடது, பாகிஸ்தான் என்னுடையது, சிலோன் என்னுடையது. இப்படித்தான் ஒருத்தவனும் சொல்றான். அவனுடைய எல்லையை சொல்லிதான் அவன் சொந்தம் கொண்டாடுனா ஒட்டுமொத்த உலகத்தை இதுவரைக்கும் எவனுமே சொந்தம் கொண்டாடியது இல்லை. ஆனா உலகம் ஒட்டுமொத்த சொந்தம் கொண்டாடக்கூடிய சொல்றான், இது எனக்கு சொந்தம் ஆஸ் பர் அவர் டாக்குமெண்ட் மை டாக்குமெண்ட், இது எனக்கு சொந்தம்னு சொல்லி இந்த தியரி இந்த பேப்பரை கொண்டு காட்டுறான். அப்படி காட்டும் போது நம்ம இதை படிச்சு பார்க்கும்போது இறைவனுக்கு சொந்தங்கிறத தான் ஊர்ஜிதப்படுத்தினான் பாருங்க. அவனே படைத்தான். இந்த பூமியும் வானத்தையும் நான் தான் படைக்கேன். ஹலக்கல் நான் தான் படைத்தேன். நான் தான் படைத்தேன் என்பதுக்கு 6ல 123 ஒரு எவிடன்ஸா கொடுக்குறான். 7ல 128 ஒரு எவிடன்ஸா கொடுக்குறான். 14ல 32 ஒரு எவிடன்ஸா கொடுக்குறான். 14ல 19 எவிடன்ஸா கொடுக்குறான். 15 85 38 29 40 16 3 இவை எல்லாம் சொல்றான். இதான் என்னுடைய டாக்குமெண்ட்.
இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு நான் சொந்தக்காரன். மனிதா, நீ ஒரு சின்ன ஒரு ஒரு இடங்கிற டாக்குமெண்ட் படி ஒரு நாடு அவன் இடத்த கொஞ்சம் பெருசா காட்டுறான், அவன் டாக்குமெண்ட் படி ஒட்டுமொத்த உலகமும் எனக்குத்தான் சொந்தம் இவன் ஒரு டாக்குமெண்ட் காட்டுறான். அப்போ ஒட்டுமொத்த உலகம் யாருக்கு சொந்தம்னா படைத்த இறைவனுக்கு தான் சொந்தம். இது இயற்கையா வரல. இயற்கையா வந்து டாக்குமெண்ட்டை காட்டுங்கிறான் இறைவன். இயற்கையா வந்து அப்ப இறைவன் சொன்ன எனக்கு சொந்தம் அவன் ஒரு டாக்குமெண்ட் காட்டுறான். அப்ப இது இயற்கையா வந்து செயலா தன்னிச்சையா வந்து காட்டு டாக்குமெண்ட் எடுத்துருவா. அதுக்கு ஆதாரம் என்னங்கிறான், ஒத்தோன்னு காட்ட முடியாது. இயற்கைன்னு சொல்லலாமே தவிர இயற்கை எப்படி இயற்கையாக வந்தது என்பதை சொல்ல முடியாது. அப்ப இதை இறைவன் சொல்றான், நான் இதை வீணாக படைக்கவில்லைங்கிறான். அப்ப சொந்தக்காரன் இந்த இடத்துக்கு நான் சொந்தக்காரன் சொல்லிட்டான். அடுத்தது அவன் சொல்றான் பாருங்க, இவை அனைத்துக்கு உரியது எனக்கு. இதெல்லாம் நான் தான். இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் நான் தான். இந்த வானத்து பூமியுடைய ஓனர் நான் தாங்கிறான். அப்ப ஓனருங்கும் போது வேற யாரும் ரைட் கொண்டாட முடியாது. உனக்கு கொண்டாடுறதுக்கு உரிமை இல்லை. ஒட்டுமொத்த வானத்துக்கு பூமிக்கு உள்ள அனைத்துக்கும் நான் தான் உரிமையாளங்கிறான். அதை எப்படி சொல்றேன்னா 5:18, 4:171, 170, 126, 131, 3:29, 180, 2:255, 2:284. நான் தான் உரிமை, எனக்குத்தான் சொந்தம். இட் பிலாங்ஸ் டு மீ. வேற யாரும் எனக்கு உரிமை கொண்டாட முடியாதுன்னு இதுவரைக்கும் யாரும் கொண்டாடவும் இல்லை. இது வரைக்கும் யாரும் இந்த உலகத்துக்கு வானம் எனக்கு சொந்தம்னு எந்த புத்தகத்தையும் காட்டல, எந்த ரெக்கார்டையும் காட்டல. நீ உன் சொத்துக்கு ரெக்கார்டை காட்டுற, ஒரு நாட்டுக்குள்ள ரெக்கார்டை காட்டுறான். ஒட்டுமொத்த உலகத்துக்கு ரெக்கார்டு இதுவரையும் காட்டலாம். ஆனா இறைவன் தான் காட்டுறான், எல்லாம் காட்டுறான். இது எனக்கு சொந்த ரெக்கார்டை காட்டுறான். காட்டிட்டு இதை சொல்றான், மனிதா, நாடு, கண்ட்ரி, யார் யாரெல்லாம் இந்த நாட்டை ஆள்றாங்களோ அவனையும் பார்த்து சொல்றான். இந்த நாட்டுல ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் சொல்றான், இவைகளை உங்களுக்காக நான் வசிக்கும் இடமா கொடுத்திருக்கேன். இந்த இடம் இருக்க, இது உன் வீடுங்கிறிய, இந்த வீடு, இந்த ஒரு டாட்டு உன்னுடைய வசிக்கிற இடங்கிறிய, இதை நீ சொல்ற பாரு, இது உன் இடம் தான், ஆஸ் பர் யுவர் டாக்குமெண்ட். அதே மாதிரி கண்ட்ரி சொல்லுது, இது என் நாடு தான், இது எல்லாங்க உண்மைதான், இது ஒண்ணுதான். ஒட்டு மொத்தத்துக்கு நான் தான்டா சொந்தக்காரங்கிறான். நான் தான் சொந்தக்காரன். அப்போ உன்னை வந்து இந்த பூமியில் வாழ்வதற்கு நான் உனக்கு உரிமை கொடுத்தேங்கிறான். எங்க அப்பாவோட சொத்தை எனக்கு அவர் வில்லுல கொடுக்குறாரு, இல்ல செட்டில்மெண்ட்ல கொடுக்குறாரு, இல்ல சேல்டியில கொடுக்குறாரு. அவருடைய சொத்தை எனக்கு கொடுக்குறாரு, உரிமை கொடுக்குறாரு. அதே மாதிரி இறைவன் சொல்றான், உனக்கு நான் உரிமை கொடுக்குறேன். அதுல எப்படி சொல்லுவோம், 11:107, 11:106, 11வது அத்தியாயம் 107, 106, 14:48. இது எல்லாம் வந்து இறைவன் கொடுக்கலாம், உரிமையா கொடுக்கலாம். உனக்கு உரிமை வச்சுக்க. அது எது வரைக்கும் வச்சுக்கன்னா, இந்த வானம் பூமி நிலையா இருக்குது பாரு, அது வரைக்கும் நீ சொந்தக்காரன். நீ சொந்தக்காரன், முதலீட்டு நீ சொந்தக்காரன். உனக்கு பிறகு உன் பிள்ளை, உனக்கு பிறகு உன பிள்ளை, அப்படி அந்த நாடு, அவனுக்கு பிறகு அவன் ராஜ்யம், அவனுக்கு பிறகு அவன் யாரு வர்றாங்க, யார் யாரெல்லாம் அந்த ராஜ்யத்தை ஆள்றாங்களோ அப்படியே ரோலிங்கா வரும். எது வரைக்கும் இந்த வானம் பூமி நிலைத்து இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு ஒரு மேங்கிறான். ஒரு அழகா சொல்லுவாங்க, இந்த வார்த்தையை வந்தா நம்ம லகு மாஃபி சமாதாத்தி அம்மா சொல்றாங்க, வானமும் பூமி எனக்கு சொந்தம். யாரும் இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணதில்லைங்க, யாருமே பண்ணல. நீங்க சும்மா இருக்கலாம், இந்த குரானை எடுத்து படிச்சு பாருங்க. உலகத்திலேயே ஒரு புத்தகம் இருக்குதுன்னா எந்த புத்தகத்தை நீங்க எடுத்தாலும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க தனியா எடுத்து பிரிச்சு பாருங்க. எந்த புத்தகம் இந்த மாதிரி மீனிங்லாம் அர்த்தம்லாம் கொடுக்காது. அது மனுஷன் இப்பேற்பட்ட மனுஷன் இருந்தாலும் சரி, இறைவன் சொல்லுவான், அறிவாளிக்கெல்லாம் அறிவாளின்னா அப்போ படைத்தவன்னா எனக்கு தெரியாதா, எனக்கு தெரியாதா இவர்களை அப்படின்னு சொல்லி தன்னுடைய உரிமையை வந்து நிலைநாட்டுறான். இல்ல வேற யாரும் நிலைநாட்டுங்க, யாராவது இந்த வான பூமி எனக்கு தான் சொந்தம் காட்டு, காட்டவே முடியாது, காட்டவே முடியாதுங்க. சேலஞ்சு பண்றான், இந்த வானம் பூமி எனக்குத்தான் சொந்தம், ரீட் இட், படிச்சு பாரு, இந்த டாக்குமெண்ட் தூக்கி போடுறான் அப்படிங்கிறான். எனக்கு தான் சொந்தம் இந்த வீடு, இந்த டாக்குமெண்ட் தூக்கி போடுறேன். இந்த நாடு எனக்கு தான் சொந்தம், இந்த டாக்குமெண்ட் தூக்கி போடுறேன். அதே மாதிரி இந்த வானம் பூமி எல்லாம் எனக்கு தான் சொந்தம், இதுல ஒண்ணுல எல்லாம் ஒட்டுமொத்தம் எனக்கு தான் சொந்தம், இந்த டாக்குமெண்ட்டை பாருங்க. அப்போ ஒவ்வொரு எவிடன்ஸும் ஒன்னொன்னு சொல்லும் போது இறைவன் ஒரு எவிடன்ஸ் உண்டாக்கி, அதை ஒரு கித்தாபா உண்டாக்கி, அதுக்கு ஒரு தூதர்களை உண்டாக்கி, ஒவ்வொரு தூதரும் மூலியமா தன்னுடைய உரிமையை உண்டாகணும். ஒவ்வொரு தூதர்கள் மூலியமா ஆதியிலேருந்து கடைசி வரைக்கும், ஆதியிலேருந்து கடைசி வரைக்கும் இன்னைய வரைக்கும் இதை நிலைநாட்டி கொண்டு இருக்கிறாங்கிறதுக்கு ஆதாரம் தூதர்களும்
வேதங்களும் தான். வேற ஏதாவது வந்து காட்டுங்க என்று இறைவன் சவால் விடுறான். நீ காட்டு. உன்னால காட்ட முடியாது. உன் சொத்துக்கு தான் உரிமை கொண்டாட முடியும். உன் சொத்துக்கு எவிடன்ஸ் காட்ட முடியும். அரசாங்கம் அவன் சொத்துக்கு உரிமை கொண்டாடணும், அது டாக்குமெண்ட்டை காட்ட முடியும். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் யாராலையும் உரிமை கொண்டாட முடியாது. அவங்ககிட்டயும் டாக்குமெண்ட்ல எக்ஸெப்ட் என்னை தவிர. அப்ப சிந்திக்கக்கூடிய வசனங்க. இந்த வசனத்தை எல்லாம் சிந்திச்சு நாம பார்த்து உண்மையிலேயே இறைவன் யாரு என்பதை விட யாரு என்பதை அறிந்து இவை அனைத்தையும் நமக்காக கொடுத்திருக்கான் பாருங்க. நமக்காக கொடுத்துருக்கான். இந்த வானம் பூமி நிலைத்திருக்கிறவரை நீ தான் உண்மையாளன் என்று கொடுத்துருக்கான் பாருங்க. இவ்வளவு பெரிய பாக்கியம். இதுக்காகவே நாம இறைவனுக்கு நன்றி செலுத்தணும். அதே மாதிரி இது உண்மையா பொய்யா, இது இது சத்தியமா சத்தியமற்றதா அப்படிங்கிறது சிந்திச்சு பார்க்க சொல்லலாம் இறைவன். அப்பெல்லாம் எடுத்து இந்த குரானை சிந்தி. கண் மூடித்தனம் சோழ மாதிரி கொடுத்துடாத. சிந்திச்சு பாரு. இந்த வான பூமி யாருக்கு சொந்தம்? இந்த இடம் எனக்கு சொந்தங்கிற, அந்த ஊர் அவனுக்கு சொந்தங்கிறான், அந்த நாடு அவனுக்கு சொந்தங்கிறான். அப்ப ஒட்டுமொத்த உலகம் யாருக்கு சொந்தம்? சொல்லு, யாருக்கு சொந்தங்கிறான்? யாரும் சொல்ல முடியல. அதனால இந்த எவிடன்ஸ் வச்சுதான் இன்னைக்கு நாம இந்த வார்த்தையை படிச்ச லகு மாஃபி சமாவாத்தி ஒமா ஃபுல்லா, இந்த வானத்தையும் பூமி எனக்கு சொந்தம், லகு எனக்கு சொந்தங்கிறான். உரிமை கொண்டாடுறதுக்கு அந்த அளவுக்கு மெட்டீரியல் தூக்கி எவிடன்ஸ் தூக்கி போடுறான் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹித் தவனா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.